அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனைச் சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய்ப் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்து நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை.